VLAN trunking protocol. VLAN trunking protocolனு சொன்னாலும் இதுக்கும் ட்ரங்க்குக்கும் நேரடி தொடர்பு இல்லை. அதனால் பாருங்கள், அது பேரை வந்து ட்ரங்கிங் ப்ரோட்டோகால்னு வச்சுருக்குறோம். ஏன்னா இது ட்ரங்க் ஒயருக்கு மேலே தான், ட்ரங்க் லிங்க்குக்கு மேலே தான் வேலை செய்யும். அதனால தான் இப்போது விடிபிங்கிறது இந்த சுவிட்சில் இருக்கிற வீலனை நீங்கள் இந்த சுவிட்சில் வீலன் கிரியேட் பண்ண அடுத்த சுவிட்சிலையும் கிரியேட் ஆகினே இருக்கும். அதுதான் ஆக்சுவலாக இந்த விடிபி பண்ணுற வேலை. நீங்கள் எல்லா சுவிட்சிலையும் போயிட்டு ஒவ்வொரு வீலனாக போட்டுட்ருக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு சுவிட்சில் போட்டிங்கன்னா மற்ற எல்லா சுவிட்சுக்கும் அதுவாகவே பரவிடும். இதுதான் வந்து நம்ம விடிபி ப்ரோட்டோகால் மூலிமா அடையிறோம். ஒரு சுவிட்சில் போட்ட கன்ஃபிகரேஷன் எல்லா சுவிட்சுக்கும் போகும். அப்போது உங்களுக்கு ஒவ்வொரு சுவிட்சை லாகின் பண்ணி திருப்பி அதே கமெண்ட்ஸை போட்டு டைப் பண்ணுற இல்லை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணுற வேலை இருக்காது. ஆனால் இந்த மாதிரி செய்யணும், நடக்கணும், இந்த வேலை நடக்கணும். இந்த மல்டிபிள் வீலன் இன்ஃபர்மேஷன் வந்து எந்த லிங்க் வழியாக போகும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ட்ரங்க் லிங்காக தான் இருக்கணும் இல்லையா? ஸோ இந்த சுவிட்சில் ஏற்கனவே எந்த வீலனும் இல்லைனாலும் ஒரே ஒரு வீலன் தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து நீங்கள் இங்கே வீலன் கிரியேட் பண்ண அங்கேயே கிரியேட் பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் லிங்க் வந்து வீலன் ஒன்றுக்கு மட்டுமே சொந்தமான லிங்காக இருக்கக்கூடாது. இந்த லிங்க் வந்து எந்த வீலனுக்குனாலும் சொந்தம்னு சொன்னாதான் இந்த எந்த வீலன்னாலும் என்ன ஆகும், நீங்கள் கிரியேட் பண்ண போக முடியும் இல்லையா? அதான நியாயம். அதனால தான் இதுக்கு பேரே அப்படி வச்சுட்டாங்க. அங்கே பாருப்பா, ட்ரங்க் இல்லைன்னா இது வேலை செய்யாதுப்பா அப்படிங்கிறத வழி உறுத்துவதற்காக பேர் வந்து VLAN ட்ரங்கிங் ப்ரோட்டோகால்னு வச்சுட்டாங்க. VLANs எல்லாம் ஆக்சுவலாக இது என்ன பண்ண போகுது, ரிப்ளிகேட் பண்ண போகுது. ரிப்ளிகேட்னா என்னங்க? இங்க நம்ம கிரியேட் பண்ண அங்க கிரியேட் ஆகும்னு சொல்ல வரீங்க இல்லையா? தானாகவே அது மற்ற சுவிட்சுகளுக்கு அது போய் சேரும், ரிப்ளிகேட் ஆகும், பிரதிபலிக்கும். சரி, இந்த ட்ரங்க் லிங்க் இல்லைன்னா இது வேலை செய்யாது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், இது வேலை செய்யணும்னா நீங்கள் இந்த வீலன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னால் எந்தெந்த சுவிட்ச்லாம் இந்த வீலன்ஸ் வந்து ரிப்ளிகேட் ஆகணும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த சுவிட்சில் எல்லாம் போயிட்டு ஒரே டொமைன் நேம் கொடுக்கணும். டொமைன் நேம்னு சொல்லி நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அது ஒரே நேமாக இருக்கணும். உதாரணத்துக்கு இங்கே வந்து ஏபிசி அப்படின்னு டொமைன் நேம் கொடுத்தீங்கன்னா, இங்கே ஏபிசின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே கிரியேட் பண்ணுற வீலன்லாம் இங்கே போகுமானா போகாது. ஏன்னா வழியில் இருக்கிற ரெண்டு சுவிட்சுக்கு என்ன இல்லை, அந்த டொமைன் மெம்பர்ஷிப் இல்லை. அதனால் அதை வாங்கி இங்கே கொடுக்க முடியாது. அதனால் என்ன சொல்ல வரேன், நீங்கள் எல்லா சுவிட்ச்லையும் கொடுக்கணும், பாதையில் இருக்கிற எல்லா சுவிட்ச்லையும் குடிக்கணும். அப்புறம் இங்கேயும் ஏபிசி கொடுக்கணும், இங்கேயும் ஏபிசி கொடுக்கணும். அப்படின்னா என்ன ஆகும், இங்கே கிரியேட் பண்ண இந்த 4 வீலனும் இங்கேயும் வந்து சேரும், இங்கேயும் வந்து சேரும். ஆனால் இங்கே வராது. ஏன் வராது? இங்கே டொமைன் நேம் இல்லை. ஸோ உங்கள் விருப்பம்தான். சில சமயங்களில் நீங்கள் வந்து இந்த சுவிட்சுக்கெலாம் வந்து எனக்கு வீலன் வந்து அதுவாகவே வரக்கூடாது அப்படின்னு ஒரு தேவை இருக்கும். ஏன் அப்படி ஒரு தேவை இருக்குது? என்ன தேவைன்னா, உங்கள் ஆஃபீஸில் வந்து இது ஒரு சுவிட்சு, இந்த சுவிட்சில் வந்து ஒரு வைஃபை டிவைஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வைஃபை டிவைஸ் எங்கே வச்சுருக்கீங்கன்னா ரிசப்ஷனில் வச்சுக்கிறீங்க.
ரிசப்ஷன்ல எல்லாரும் வந்து போற இடம் இல்லையா? ம். அப்போ யாராவது ஒரு வில்லங்கமான ஒரு ஆள் உள்ள வந்து இந்த வைஃபை மூலியமா அந்த சுவிட்சில் இருக்கிற எல்லா வீலனையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா வீலன் வழியாகவும் போய் அந்த அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து டேட்டாலாம் திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். இந்த சுவிட்சில் எந்த எம்ப்ளாயீஸும் கனெக்ட் பண்ண போகிறது இல்லை. வெறும் கெஸ்ட்டுக்கு தான் வந்து இந்த இந்த சுவிட்ச் வழியாக என்ன பண்ண போகிறாங்க, நம்ம கொடுக்குற இன்டர்நெட் சர்வீஸை யூஸ் பண்ண போகிறாங்க. இங்கே இன்டர்நெட் கனெக்ட் ஆகிருக்குது. வரான் நம்மக்கிட்ட வந்து கேட்குறான் வைஃபை பாஸ்வேர்டு கொடுங்கன்னு கொடுப்போம். கொடுத்தோம்னா வந்து வீலன் 100 பாருங்க, இங்கே வீலன் 100 இல்லை, எம்ப்ளாயீஸு வீலன் 100 இல்லை. எம்ப்ளாயீஸ்லாம் இல்லாத ஒரு வீலன், கெஸ்ட் வீலன்னு சொல்லுவோம் இதை. அவன் வருவான், கனெக்டாக பண்ணுவான், வீலன் 100 யூஸ் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ணுவான், அவ்வளோதான், அவன் கதை முடிஞ்சுது. அதுக்கு மேலே வேறு எதுவும் உங்கள் ஆஃபீஸுக்குள்ளே நோண்ட முடியாது. ஏன்னா மற்றதெல்லாம் உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாமே வேற வேற வீலனில் இருக்கு. அப்போ இவங்கெல்லாம் இன்டர்நெட் போனோம்னா இவங்களுக்கும் நீங்கள் அந்த வீலன் 100 கொடுக்கணும். கன்ஃபிகர் பண்ணுங்க, 100 வரும், இங்கேயும் வரும், வீலன் 100 இங்கேயும் வரும். ஆனால் இங்கே இருக்கிற மற்ற வீலன்ஸ் எல்லாம் இங்கே வருமானா வராது. காரணம் என்ன? இந்த வீலன் 100 வந்து நீங்கள் மேனுவலாக தான் கன்ஃபிகர் பண்ணீங்க, விடிபி மூலியமா இல்லை. நீங்கள் விடிபி எனேபிள் பண்ணலாங்க, ஏன் பண்ணல? எனக்கு எல்லா வீலனும் தேவையில்லை. எனக்கு தேவையான வீலன்னு நான் மேனுவலாக போட்டுக்கிறேன். சும்மா அதுவாக எல்லா வீலனும் இங்கே கொடுத்துச்சுன்னா எனக்கு வந்து நாளைக்கு வந்து ஆபத்தில் முடிஞ்சிடும். ஸோ விடிபினா என்னன்னு உங்ககிட்ட கேட்டேன்னா நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? So centralized configuration VLAN mirroring to the neighbor device. நல்லா இங்கிலீஷ் ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அடுத்தது வேற இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. சரி, நீங்கள் அந்த அதே வந்து கொஞ்சம் VLAN ரிப்ளிகேஷன் ப்ரோட்டோகால்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, விடிபிங்கிறது என்ன பண்ணோம்? VLAN ரிப்ளிகேட் பண்ணும். ஆனால் நல்ல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க, சென்ட்ரலைஸ்டானு. சென்ட்ரலைஸ்டாக கூட இருக்கலாம். அது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, எல்லா சுவிட்சுக்கும் நான் போவேன்னா ஏதாவது ஒரு சுவிட்சில் நான் போடுறது மற்ற சுவிட்சுக்கெலாம் போயிடுது. அப்போது சென்ட்ரலைஸ்டாக நான் வந்து என்ன பண்ண முடியும், ஒரு VLAN டேட்டா பேஸை உருவாக்க முடியுது, ஒரு இடத்துல இருந்து உருவாக்க முடியுதுன்றத சொல்ல வரீங்க. நல்லது. ஸோ VLAN டேட்டா பேஸ் எல்லா சுவிட்ச்லேயும் இருக்குது. ஆனால் இந்த VLAN டேட்டா பேஸில் என்ன வீலன்ஸ் இருக்கணும், என்ன வீலன்ஸ்லாம் இருக்கக்கூடாதுங்கிறத தீர்மானிக்கிறது நீங்கள் இந்த ஒரு சுவிட்சில் இருந்தே தீர்மானிக்க முடியுதுங்கிறத சொல்ல வரீங்க. அது நல்ல ஒரு புரிதல் தான். விடிபியை பற்றி நல்லா புரிஞ்சுருக்கீங்க. சரி, இப்போ இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து தியரி விடிபியில் வந்து 3 மோடு இருக்குது. சர்வர் மோடுன்னு இருக்குது, கிளையண்ட் மோடுன்னு இருக்குது. சர்வர்னாலே கிளையண்ட் வந்துடும் இல்லையா? டிரான்ஸ்பரண்ட் மோடுன்னு இன்னும் இருக்கு. டிரான்ஸ்பரண்ட் மோடு, இப்படி 3 வகையான மோடு இருக்குது. இதனுடைய வித்தியாசங்கள்லாம் என்னன்றதை நம்ம பின்வரும் காலங்களில் பார்ப்போம். இப்பொழுதுக்கு நம்ம வந்து விடிபியினுடைய ஒரு டெமோ பாருங்க. இங்கே நம்ம 5 சுவிட்ச் எடுத்துட்டோம். இந்த 5 சுவிட்சில் ஏதாவது ஒரு சுவிட்சுக்கு போனால் கூட மற்ற சுவிட்ச்லாம் வந்து அது கிரியேட் பண்ணிடும். அதே போல் ஏதாவது ஒரு சுவிட்சில் டெலீட் பண்ணால் கூட மற்ற சுவிட்சில் டெலீட் ஆகிடும். நான் மறுபடியும் சொல்கிறேன், சுவிட்ச் 4ல் போயிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, சுவிட்ச் 1ல் டெலீட் பண்ணலாம், அது சுவிட்ச் 4லையும் டெலீட் பண்ணிடும். கிரியேட் பண்ணது 4ல் எல்லா சுவிட்சுக்கும் போச்சு. ஏதாவது ஒரு சுவிட்சுக்கு போயிட்டு
ஒரு VLAN டெலீட் பண்ணீங்கன்னா கூட எல்லா சுவிட்ச்லையும் டெலீட் ஆகும், இன்க்ளூடிங் த பிளேஸ் வேர் யூ கிரியேட்டட். ஓ சரி, டேஞ்சர் தான் போலயே. இப்போ நம்ம என்ன செய்யலாம், முதல்ல எல்லா லிங்கையும் ட்ரங்க் லிங்காக போடலாமா? ஓகே சார். நான் சுவிட்ச் 2க்கு போகிறேன். நான் நடுவில் ஒரு சுவிட்சுக்கு பண்ணாலே பக்கத்தில் 2 ட்ரங்க் ஆகிடும் இல்லையா? இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் F0/1-2 ஆயிடுச்சு. அடுத்தது அதே போல் இந்த சுவிட்ச் 4ல் போயிட்டு பண்ணால் பக்கத்தில் 2. சார் வைஃபை கனெக்ட் பண்ணலாம். ட்ரங்க் போட்டாச்சு. இப்போ அடுத்தது இருக்கிறது வந்து டொமைன் நேம் கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், டொமைன் நேம் வந்து இந்த சுவிட்ச் 3ல் வந்து கொடுக்க மறந்துடுறேன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வேணாம், ஃபஸ்ட்டு எல்லா சுவிட்சிலும் கொடுத்துடலாம். முதல்ல நார்மலாக படிக்கலாம், அப்புறமா நீங்கள் சொன்ன அந்த எக்ஸப்ஷனுக்கெல்லாம் போகலாம். வாய்ஸ் எல்லாம் என்னென்னவோ கேட்டிங்களா, ஒயர்லெஸ் கேட்டிங்களா, அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. ஒயர்லெஸ்னால் நீங்கள் இப்போ தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அப்புறமா நீங்கள் பார்த்துங்க. அதெல்லாம் நம்ம வந்து தேவையானது படிப்போம். சரி, இந்த சுவிட்ச் 1ல் வந்து டொமைன் நேம் என்னன்னு கொடுக்க போகிறோன்னா, இதான் கமாண்ட் VTP டொமைன். ஓகே, VTP டொமைன் ஏதாவது ஒரு பேரை கொடுக்கணும். அதே பேரை எல்லா சுவிட்ச்லையும் கொடுக்கணும். ஸோ VTP டொமைன் என்ன கொடுக்கலாம், ஈகிள். ஏன்னா இது ஈகிள் மாதிரி ஜம்ப் பண்ணி ஒவ்வொரு மலைக்கு தாவுது உங்கள் VLANsலாம். VTP டொமைன்றது சின்டெக்ஸ் தானே? கமாண்டு. ஓகே, சின்டெக்ஸ் டேங்க் எங்கள் வீட்டு மேலே இருக்குது, இது வந்து கமாண்டு. VTP டொமைன் ஈகிள், சின்டெக்ஸ் கரெக்ட் தான். சரி, இப்போ அடுத்த சுவிட்சில் போயிட்டு அதே போல் VTP டொமைன் ஆல்ரெடி. ஆமாம், பக்கத்து சுவிட்சுக்கு வந்துடும் அதுவாகவே. ட்ரங்க் ஏற்கனவே போட்டிருக்கிறதுனால இந்த சுவிட்சில் போட்டிங்கன்னா பேர் இந்த சுவிட்சுக்கு வந்துடும். ஆனால் இந்த சுவிட்சுக்கு இப்போ இங்கே போட்ட பின்னாடி இந்த சுவிட்சுக்கு வரும், ஆனால் இந்த சுவிட்சுக்கு வந்துருக்காது. இந்த சுவிட்சுக்கு வராது. இங்கே வரணும்னா அதுக்கு இங்கே போகணும். பாருங்கள், உதாரணத்துக்கு சுவிட்ச் 4ல் பாருங்கள். ஒரு நிமிஷம். ஹலோ, ஹாய், குட் ஈவினிங். Okay. I have configured the domain name on switch 2, and I said it will come to switch 3. Let me show you that. I'm not configuring now, but before that I want to show you that it is already here. See, show VTP status. Okay? Verification command. Show VTP status. போட்டதும் பாருங்க ஈகிள்னு தெரியும். நம்ம இந்த சுவிட்சில் பண்ணுமா? இல்லை, இந்த சுவிட்சில் இப்போதான் நான் என்ன பண்ண போறேன், ஹவுஸ் நேமே கொடுக்குறேன். சரி, ஆனா அடுத்த சுவிட்சில் வந்திருக்காது. ஷோ VTP ஸ்டேட்டஸ் இங்க வந்துருச்சா? டொமைன் நேம் காலியாகுது. நான் என்ன சொல்ல வரேன், குட் ப்ராக்டிஸ்னு ஒன்று இருக்குது. அது என்னதுன்னா, டொமைன் நேம் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்ச் 3ல நீங்க கொடுக்காம இருக்காதீங்க. சில சமயம் வராது, ஆக்சுவலா எல்லா நேரமும் வராது. அதனால VTP டொமைன் அது ஆல்ரெடி செட்டுன்னு சொல்லும். அதில் போய் என்ன குறைஞ்சிரும், ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். சரி, சுவிட்ச் 4லையும் போயிட்டு கொடுக்குறேன். இப்போ நான் சுவிட்ச் 3ல கொடுத்துறேன், சுவிட்ச் 4ல வந்திருக்கோன்னு எனக்கு தெரியும்.
ஆனாலும் பாருங்க வரல பாங்க, இந்த முறை வரல பாங்க. இப்போதான் சுவிட்ச் 3ல அதனால as a good practice VTP domain equal. கொடுங்க மறக்காம. அதுதான் குட் ப்ராக்டிஸ். Okay. ஓகே, அடுத்து என்ன? டொமைனே எல்லா இடத்துலையும் இருக்குது, ட்ரங்க் எல்லா இடத்துலையும் இருக்குது. அடுத்து என்ன? அடுத்து ஒரு சுவிட்சில் நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா எல்லா சுவிட்ச்லையும் போதான்றதை நம்ம பார்க்கணும். நீங்கள் எந்த சுவிட்ச் சொல்கிறீங்களோ அந்த சுவிட்சில் போயிட்டு நான் வீலனை கிரியேட் பண்ணுறேன். எதில் சொல்கிறீங்க? சுவிட்ச் 1ல கிரியேட் பண்ணி சுவிட்ச் 5ல இருக்கான்னு பாருங்க. கன்னியாகுமரியில் கல்லு தூக்கி போட்டால் காஷ்மீரில் வந்து விழணுன்றீங்க. சரி, நான் வந்து சுவிட்ச் 1ல் ஃபஸ்ட்டு என்ன வீலன் இருக்குன்னு காமிக்கிறேன். ஷோ வீலன் பிரீஃப். வெறும் டிஃபால்ட் வீலன் தான் இருக்குது இல்லையா? சரி, சுவிட்ச் 3லையும் என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். ஷோ வீலன் பிரீஃப் என்ன இருக்குது? அதே டிஃபால்ட் வீலன் தான். சுவிட்ச் 5ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஷோ வீலன் பிரீஃப். சரி, சரி, இப்போ நான் காஷ்மீருக்கு போயிடுறேன். வீலன் ஏதாவது நம்பர் சொல்லுங்க. 10. அடுத்தது வீலன் 20. சரி, வீலன் 30. வீலன் வீலன் 40. சரி. இப்போ சுவிட்ச் 1ல கிரியேட் பண்ணது நீங்க சுவிட்ச் 5ல பார்க்க விரும்புறீங்க. சுவிட்ச் 1ல நம்ம கிரியேட் பண்ணது முதல்ல சுவிட்ச் 3ல இருக்கான்னு பார்த்துருவோமா? ஷோ வீலன் பிரீஃப் வந்துச்சா? ஆமா, சரி, சுவிட்ச் 5ல வந்துச்சான்னு பார்க்கலாமா? வந்துச்சா? ஆமா சார், வந்துச்சு. அப்போ விடிபினா எதுக்குன்றது தெரிஞ்சிச்சு இல்லையா? இங்க ஏதாவது ஒன்று டெலீட் பண்ணலாம். ஓகே, டெலீட் ஆகுதான்னு பார்க்கலாமா? நோ வீலன் 30. சுவிட்ச் 5ல சாரி சுவிட்ச் 5ல 30 டெலீட் பண்ணியிருக்கிறேன். வேணா வெரிஃபை பண்ணலாம். ஷோ வீலன் பிரீஃப் டெலீட் பண்ணதுமே உடனே இந்த விடிபி அப்டேட் என்ன ஆகும்? போகும். எது வழியா போகும்னா ட்ரங்க் லிங்க் வழியா தான் போகும், வேற எந்த லிங்க் வழியாவும் போகாது. இந்த லிங்க் வழியா அந்த அப்டேட் போயிட்டு இந்த எல்லா சுவிட்சுக்கும் சொல்லியிருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம்? சுவிட்ச் 4 இது வரைக்கும் நம்ம பார்க்கல, அந்த சுவிட்ச் 4ல போய் பார்ப்போம். ஷோ வீலன் பிரீஃப் இதுல 30 தவிர மீதி 3 வீலனும் இருக்கா? இருக்குது. சரி, சுவிட்ச் 2லையும் பார்ப்போம் அதே போல இருக்கான்னு. ஷோ வீலன் பிரீஃப். இங்க 30 இருக்கக்கூடாது, இருக்குது. சில சமயங்கள் சிமுலேட்டர்ல இப்படி நடக்கிறது உண்டு. ஓகே, ஆனா திருப்பி ஏதாவது ஒரு சுவிட்ச்ல நீங்க பண்ணீங்கன்னா இங்க இருக்கா? இங்க இருக்கு. சுவிட்ச் 3லே இருக்குது ஆக்சுவலா. நான் என்ன பண்ண போறேன்? சுவிட்ச் 3ல ஒரு சில மாற்றங்கள் இல்ல என்ன பண்ண போறேன்? சுவிட்ச் 4ல வந்து என்ன பண்ண போறேன்? வீலன் 30 போட்டுட்டு வீலன் 40 ரிமூவ் பண்றேன். அப்போ ஷோ வீலன் பிரீஃப் போட்டா இங்க என்ன இருக்காது? 40 இல்ல 30 வந்துருச்சா? இப்போ சுவிட்ச் 2 போய் பார்க்கலாம்.
என்னமோ ப்ராப்ளம் இருக்குது. எதுக்கும் நடுவில் இந்த 3க்கும் 4க்கும் நடுவில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. சில சமயங்கள் சிமுலேட்டர் அப்படி தான் செயல்படும். ரியல் வேர்ல்டுல டெலீட் ரியல் ஆயிடும். வேர்ல்டில் ஆகாது. பாருங்க இங்கே பாருங்க 3ல ஆயிட்டு இருக்கு பாருங்க. போன ம். முறை 3ல கூட ஆகாமல் இருந்துச்சு. ஆமா சார். இப்போ 3ல ஆயிருக்கு, 2ல ஆகல. டைம் எடுக்குது. டைம்லாம் இல்லை, உடனே ஆயிருக்கணும். இப்போ உடனே ஆகலைன்னா எப்பவுமே ஆகாது. விடிபியை பொறுத்த ஓ வரைக்கும் உடனே ஆகலைன்னா எப்பவுமே ஆகாது. ஏன்னா சேஞ்ச் ஓகே. பண்ணதுமே அப்டேட் வந்திருக்கும். சரி, சுவிட்ச் ஒன்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், சில வேலைகள்லாம் பண்ணலாம். சுவிட்ச் ஓகே. ஒன்ல போயிட்டு VLAN 100 கிரியேட் பண்ணுறேன், நேம் கொடுக்குறேன் 100, ம். VLAN 200 கொடுக்குறேன், நேம் கொடுக்குறேன் 200, ம். VLAN 300, நேம் 300, no VLAN 40, no ஓகே. VLAN 30, no ஓகே. VLAN 10, ஓகே. VLAN 20 மட்டும் இருக்குது. அப்புறம் புது இருக்கு. VLANs. ஷோ VLAN பிரீஃப் இப்போதைக்கு இதுதான் ஸ்டேட்டஸ். 20, ம். 300, 200. சரிங்களா? ஆமா. ம். இப்போ சுவிட்ச் 3ல போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு. பாருங்க 300, 200 வந்துருக்குது. ஆனால் ஃபுல்லாக அப்டேட் ஆகல. 10 edit. ம். 10, 20 இன்னும் எப்படியோ இருக்குது. சரி, இன்னொரு முறை அதே சுவிட்சில் போயிட்டு எதையாவது பண்ணலாம். ம். அங்கே 10 இருக்கிறது, 20 இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் 10 இருக்கக்கூடாது. சரி, என்ன பண்ணலாம், ம். இங்கே VLAN 10 போட்டுட்டு திருப்பி VLAN 10 ரிமூவ் பண்ணலாம். ம். அப்பயாச்சும் ஓகே. அங்கே ரிமூவ் ஆகுதான்னு பார்க்கலாம். அப்புறமா ஓகே. ஓகே. VLAN 60 போட்டுட்டு VLAN 70 போட்டுட்டு VLAN 80 சும்மா அப்படி போட்டுட்டு ரிமூவும் பண்ணலாம். 80 ஓகே. WR. ஷோ VLAN பிரீஃபிங்கை பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குதோ அங்கே அதெல்லாம் இருக்கணும். 20, 60, 70, 200, 300. ம். ஆ. 3வது சுவிட்சில் போகலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. 20, 60, 20 70, 60 90. 80 போட்டு டெலீட் பண்ணோம். பட் 80 இருக்கு. அப்படியா? ஆமாம், 70 தான் இருக்கணும், ஆனால் 80 இருக்குது. Yes. என்ன குழப்படி. இது சிமுலேட்டரில் தான் இந்த பிரச்சனை வரும், ரியல் டிவைஸில் இந்த பிரச்சனை வராது. ஓகே சார். ஓகே சார். என்ன பண்ணலாம், VLAN 80 போடுறேன். இப்போ அங்கே போய் பார்க்குறேன் என்ன ஆயிடுச்சுன்னு. இருக்குது நோ VLAN 80. இப்போ அங்கே போய் பார்க்குறேன். இப்பயும் இங்கேயே இருக்கு சார். இருக்குதுங்கிறது மட்டும் இவர் இவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாருப்பா. நான் எது வேணாம்னு நினைக்கிறேனோ அது வந்துச்சுன்னா இவருக்கு ஒரே குஷி. இங்கே சரி, இல்லை சார். VLAN 100, VLAN 90. சுவிட்ச் 2 ஏன் இப்படி சரியாக அனுப்ப மாட்டேங்கிறான்? அவனுக்கு பக்கத்தில் இருக்கிறவனுக்கு அனுப்ப என்ன பண்ணுறான் பாருவா. இதெல்லாத்தையும் சேர்த்துக்கிச்சா? இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. 20, 60, 70, 90. போயிட்டு சுவிட்ச் 1ல பார்க்கலாம். ஷோ VLAN பிரீஃப் கரெக்டாக தான் இருக்குது. 20, 60, 70, 90, 100, 200. இங்கேயும் 20, 60, 70, 90, 100, 200, 300 இருக்குது. இல்லை, அதுலேயும் 300 இருக்கு சார். இருக்குதா? சரி, நல்லது. சரி. சுவிட்ச் 3ல என்ன இருக்குது? இப்போதாங்க நீங்கள் பாசிட்டிவாக பேசியிருக்கிறீங்க. 2ல இருக்கிறது தான் இங்கே 3ல இருக்குது. சரி, இருக்கு சார். கரெக்டாக இருக்கு. 4ல அப்பாடா வந்துருச்சு சார். அப்பாடா. எப்படியெல்லாம் நான் பேக்கெட் ரேசரை காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. ம் ம் சரி, ஓகே. இப்போ என்ன நிலைமை, என்ன விஷயன்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. VTPனா என்னன்றது புரிஞ்சிச்சு. ம். இந்த ட்ரங்க் லிங்க்ல ஒவ்வொரு முறை நீங்கள் ஒவ்வொரு முறை VLAN டேட்டாபேஸ்க்கு நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணும்பொழுது ம். அங்கே போகும். ஓகே சார். Now,
ரிப்பீட்டட்லி நான் சொல்றது இங்க என்னன்னா, இந்த லிங்க் வந்து ட்ரங்க் லிங்கா இருக்கும்போது VLAN டேட்டாபேஸ்க்கு நீங்க எந்த பாதிப்பு ஏற்படுத்தினாலும் உடனே VTP அப்டேட் போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த VLANலாம் சேவ் பண்ற இடம் இருக்கு பாருங்க, அது எங்கன்னா ஷோ ஃபிளாஷ் போட்டிங்கன்னா தெரியும். இதுதான் அது. ஓகே ஓகே நீங்க VLAN கிரியேட் பண்ண உதாரணத்துக்கு VLAN 999 கிரியேட் பண்ணிட்டேன் பாருங்க. முன்னால எவ்வளவு இருந்துச்சு, இப்போ எவ்வளவு இருக்கு? முன்னால 976ன்றத சைஸ், ஃபைல் சைஸ். ஓகே இப்போ ஃபைல் சைஸ் கூடி இருக்குதா குறைஞ்சிருக்குதா? கூடியது சார். என்ன பண்றேன் நான், போயிட்டு அந்த VLAN-ஐ டெலீட் பண்றேன். அதோடு கூட நோ VLAN 300 200 100 மூணுத்தையும் டெலீட் பண்றேன். டெலீட் பண்றேன். இப்போ போய் பாருங்க, சைஸ் ரொம்ப குறைஞ்சிருக்குது. ஓகே ஸோ என்ன சொல்ல வரேன், இந்த டேட்டாபேஸ்க்கு டிஸ்டர்பன்ஸ் வரும்பொழுதெல்லாம் இந்த டேட்டாபேஸ்ல என்ன இருக்குதோ அதை அப்படியே எடுத்து VTP அப்டேட்டா ட்ரங்க் லிங்க் வழியா அனுப்பும். மறுபடியும் சொல்றேன், நீங்க சேஞ்ச் பண்ற சேஞ்ச் எல்லாம் அது கவலைப்படாது. நீங்க என்னத்தை ரிமூவ் பண்ணீங்க, என்னத்தை போட்டீங்க, அதெல்லாம் பார்க்காது. இந்த டேட்டாபேஸ்க்கு ஒரு சேஞ்ச் நடந்துச்சுன்னா உடனே இந்த டேட்டாபேஸ்ல இருக்கிறத அப்படியே தூக்கி எல்லாருக்கும் கொடுக்கும். நீங்க இப்ப ரிமூவ் பண்ணதுல ரிமூவ் பண்ண டேட்டாபேஸ் தான் கொடுக்க போகுது. அப்போ வாங்குறவன் என்ன பண்ண போறான், அவன் டேட்டாபேஸ் சுத்தமா அழைச்சிட்டு நீங்க கொடுக்கறது அப்படியே காப்பி பண்ணுவானே ஒழிய, நீங்க கொடுக்கறதுல எது அவங்ககிட்ட இல்ல எது அவங்ககிட்ட இருக்குதுன்னு பார்த்து அதெல்லாம் ஆல்டர் எல்லாம் பண்ணின்னு இருக்க மாட்டான். நான் சொல்றது புரியுதா? புரியுது சார். உங்ககிட்ட இருந்து அப்டேட் வரும்போது அவன் என்ன பண்ணுவான், அவன்கிட்ட இருக்கிறத மொத்தமா அழைச்சிட்டு உங்ககிட்ட இருக்கிறத அப்படியே எடுத்து ஒட்டிப்பான். அது ரொம்ப பெஸ்ட்டுங்க. எது கம்பேர் பண்ணும்போது உட்காந்து கம்பேர் பண்ணின்னு எது இல்லை எது இருக்குன்னு பார்த்து அதை டெலீட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக, ஓகே புதுசா ஒன்று வருதா, சரி பழைய எல்லாத்தையும் தூக்கி போட்டுறேன், புதுசா வருதா எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு வச்சுக்கோ. புரியுதா? அப்போ அப்டேட் எரேஸ் பண்ணி புதுசா தான் பண்ணணும். அப்போ அப்டேட்ன்றது இங்க என்ன போகுதுன்னா மொத்த டேட்டாபேஸே தான் போகுது. நீங்க பண்ண சேஞ்ச் மட்டும் போறது இல்ல, பக்கத்துல இருக்கிறவனுக்கு மொத்த டேட்டாபேஸ் உங்ககிட்ட இப்ப என்ன கரண்டா இருக்குதோ அது மொத்தமும் VTP அப்டேட்டா இந்த VLAN டேட்டாபேஸ தான் அனுப்பிச்சு வைக்கும். ஓகே இந்த VLAN டேட்டாபேஸ அந்த ஃபிளாஷுக்குள்ள அது காப்பி பண்ணிக்கும். ஓகே அந்த டேட்டாபேஸை டெலீட் பண்ணிடும். புரிஞ்சுதுங்களா? ஓகே சரி. ஆமா. அப்போ VLAN டேட்டாபேஸ்க்கு தொந்தரவு வர வச்சா, உதாரணத்துக்கு இப்போ என்ன VLAN இருக்குதுன்னு பார்க்கலாம். ஷோ VLAN பிரீஃப். என்ன VLAN இருக்கு? 90 இருக்கு, 70 இருக்கு, 60 இருக்கு, 20 இருக்கு இல்லையா? இப்போ இந்த 70க்கு ஒரு பேரை கொடுக்குறேன், VLAN 70. ஏற்கனவே இருக்கிற VLANக்குள்ள போயிட்டு உன் பெயர் என்ன அப்படின்னு பேர் வச்சுட்டேன். பேர் என்னதான் இதுக்கு பேரு. இப்ப கூட டிஸ்டர்ப் பண்ணிருக்கிறீங்க எதை? டேட்டாபேஸ். முன்னால எவ்வளவு இருந்துச்சு? 700. அதே சைஸ் இருக்கு. ஆனா நேம் சேஞ்ச் ஆனா கூட கொஞ்சமா சேஞ்ச் ஆகும். ஏன் இது சேஞ்ச் ஆகல அவ்வளோ? சரி, இன்னும் எதனா போடலாம். பேர் VLAN என்ன VLAN இப்போ பேர் போட்டது 70. VLAN 70ல போயிட்டு அந்த பேரை நீக்குகிறேன். அதுவும் ஒரு மாற்றம் தானே. ஸோ ஃபிளாஷ் மாதிரி இருக்குதா? இல்லையா? ஆனா நேம் சேஞ்ச் பண்ணா கூட அப்டேட் போகும்.
ம். சரியா? ரியல் ரியல் டிவைசஸ்ல நீங்க நேமே ஓகே. சேஞ்ச் பண்ணா கூட அந்த நேம் கூட இதுக்குள்ள தான் போய் சேவ் ஆகும். ம். அது என்னமோ தெரியல, இது ஏன் காமிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. நீங்க என்ன வீலன்னு கீழே பண்ணீங்கனாலும் அது இந்த இந்த ஃபைலுக்குள்ள தான் போகும். ஓகே. அப்போ இந்த ஃபைலினுடைய சைஸ் கட்டாயம் பெருசா ஆகணும். ஒரு ம். 4 பிட் சேர்ந்து இருக்கணும். வாட் எவர் நீங்க இந்த டேட்டா பேஸ்க்கு சேஞ்சஸ் நடத்துனீங்கனாலே, சேஞ்ச் ஏற்படுத்தினீங்கனாலே ம். அது பக்கத்தில் இருக்கிறவனுக்கு போகும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம 70க்கு பேர் வச்சும் ரிமூவ் பண்ணோம். ம். ஆமா சார். திருப்பியும் பேரை வைக்கிறேன், பேரை வைக்கிறேன், பக்கத்தில் இருக்கிற சுவிட்சுக்கு போய் காமிக்கிறேன். சுவிட்ச் 4ல ஷோ வீலன் பிரீஃப் அந்த பேர் வந்துருக்குதா? ம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அமுச்சிக்கிறான் தானே அர்த்தம். ஆமா சார். ஸோ ஸோ எல்லா VLAN ஃபிளாஷ்லயுமே இது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்க சார். ஆமா. இப்போ எப்படி இது சாத்தியம்? ம். இப்போ எவனோ ஒருத்தன் கொடுக்குறான், அதை நான் வந்து எடுத்துக்கிட்டு என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நான் வந்து அழைச்சிடணும் அப்படின்னா அது அவ்வளோ நல்லா தெரியலையே. இப்போ எனக்கு நிறைய தெரியும்னு வச்சுக்கலாம். ம். இன்னொருத்தன் வரான் லண்டன்லேருந்து, நான் நெட்வொர்க்கிங் பெரிய ஆளுன்னு சொல்லுவேன். அதுக்காக நான் வந்து என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் தப்புன்னு நினச்சி மறந்துட்டு எல்லாத்தையும் அழைச்சிட்டு அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் காப்பி பண்ண முடியுமா? அது நல்லா இல்லை. அதெல்லாம் ஒருவேளை அவனுக்கு தெரியாத விஷயம் கொஞ்சம் இருக்கலாம், ம். அது எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆமா சார். எனக்கு தெரியாத விஷயம் கொஞ்சம் இருக்கலாம், அது அவங்ககிட்ட இருக்கலாம். அதனால அது எப்படி அது சரியாகும்னு நீங்க கேட்கணும். அது எப்படிங்க? இப்போ வர்ற அப்டேட்டே வந்து அவுடேட்டடா இருந்தா, இப்போ சுவிட்ச் 4 லேட்டஸ்டா இருந்து ஒருவேளை சுவிட்ச் 3 வந்து ஒரு அவுடேட்டட் அப்டேட் நம்ம தான் பார்த்துமே, சில சமயம் கிரியேட் பண்ணும்போது அங்கே கிரியேட்டே ஆகலையே. இப்போ அந்த சுவிட்ச் வந்து ஒரு அப்டேட் இதுக்கு அனுப்பிச்சதுன்னா என்ன ஆகும்? இது தப்பான இன்ஃபர்மேஷனை லேர்ன் பண்ண மாதிரி ஆயிடும், அவுடேட்டட் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ண மாதிரி ஆயிடும் இல்லையா? அப்போ எப்படி இது வேலை செய்யுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு உண்டான பதில் கிடைச்சிடும். ஒரு சுவிட்ச் வந்து இன்னொரு சுவிட்ச் கிட்ட இருந்து அவுடேட்டட் இன்ஃபர்மேஷன் வாங்குவதற்கு சாத்தியமே இல்லை. அது எப்படி அப்படின்றா, அது எப்படின்னு தான் நான் இப்ப சொல்ல போறேன். இங்க எத்தனை வீலன் இருக்குது? VLAN 1, 20, 60, 70, 90 கிட்டத்தட்ட 3, 6, 7, 8, 9 VLAN. சரி, நல்ல பரவாயில்ல, ரொம்ப தெளிவா சொல்றீங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த நாளை விட்டுருவாங்க, 5ன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, ஏதோ இருக்கட்டும். ஆனா நீங்க இப்ப இந்த டாபிக் 9ன்னு சொன்னீங்க பாருங்க, அதுதான் முக்கியம். 9 வீலன் இருந்து. ஆனா பொதுவா வந்து கேட்கறவங்க இந்த இந்த இத 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 விட்டுருவாங்க, இதை பத்தி இது ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க, நல்லது. ஷோ விடிபி ஸ்டேட்டஸ் இங்க என்ன காமிக்குது? அந்த 9 தான் காமிக்குது. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த ரிவிஷன் நம்பரை பத்தி. இதுதாங்க காரணம். எதுக்கு ஒரு சுவிட்ச் வந்து ஒரு அவுடேட்டட் காலாவதியான அப்டேட்டை இன்னொருத்தன் கொடுக்கும்போது, தம்பி என்கிட்ட இருக்கிறது லேட்டஸ்ட்ப்பா, வந்து காலாவதி ஆனதுப்பான்னு சொல்றதுக்கு கரெக்டா அதுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வேணும். இல்ல இல்ல என்கிட்ட இருக்கிறது தான் காலாவதி ஆனது, உந்துதான் லேட்டஸ்ட், குடு உந்து வாங்கி வச்சுக்கிறதுக்கும் ஒரு ப்ரூஃப் வேணும். அந்த ப்ரூஃப் தான் இந்த ரிவிஷன் நம்பர். பாருங்க, இங்க ரிவிஷன் நம்பர் 31 இருக்குதா? சுவிட்ச் 3ல பாருங்க, அதே 31 தான் இருக்கும். ஷோ விடிபி ஸ்டேட்டஸ் இங்கேயும் 31 தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 பேரும் சிங்கா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுல இருக்கிறதா இதுல இருக்கும், இதுல இருக்கிறதா அதுல இருக்கும். பாருங்க, இதுலயும் 9 வீலன்னு, அதுலயும் 9 வீலன். இப்போ நான் இங்க ஒரு வீலனை டெலீட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. வீலன்
60 டெலீட் பண்றேன். ஓகே. என்ன ஆகும்? VLAN வந்து 8 அப்படியே ஆயிடும். 8,000. எஸ். VLAN 8 ஆயிடும். ரிவிஷன் நம்பர் என்ன ஆயிடும்? என்ன 3 days கூடுமா குறையுமா? அதுதான் உங்களுக்கு கேட்குறேன். என்ன கேட்குறேன்? இல்ல சார் சொல்லலையே சார் நீங்க. நான் சொல்லலை. உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் சொல்றதுக்கு முன்னால. ரிவிஷன் வந்து கூடும் சார். ரொம்ப நல்லா சொல்றீங்க, நல்லா யோசிக்கிறீங்க. ஆனால் நிறைய பேர் வந்து அது மாதிரி கரெக்டாக சொன்னதில்லை இது வரைக்கும். சரி, ஐ அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூ சார். எப்பவுமே ஒரு சேஞ்ச் நடந்தால் ரிவிஷன் நம்பருங்கிறது கூட தான் செய்யணும். ஏன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா, அது குறைச்சி டெலீட் பண்ணீங்களா ஆட் பண்ணீங்களான்றது மேட்ரு கிடையாது. சேஞ்ச் நடந்துச்சா, ரிவிஷன் நடந்துச்சா, VLAN டேட்டாபேஸ்க்கு ரிவிஷன் நடந்துச்சானா ஆமா நடந்துச்சு. அப்போ 32 ரிவிஷன் நம்பர் மாறிடும். 32ன்ற ரிவிஷன் நம்பர் மாறினதும் இந்த 8 VLAN தூக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போகும். பக்கத்து வீட்டுக்காரன், ஏன்பா இந்த 31 தான்ப்பா, நான் அவுடேட்டடா இருக்கிறேன், அதனால நீ கொடுக்கறத நான் வாங்கிக்கிறேன்னு இவன் வாங்கி போட்டுக்கிட்டான். அதனாலதான் தப்பு நடக்குதுக்கு வாய்ப்பே இல்லை. புரிஞ்சுதுங்களா? ரிவிஷன் நம்பரை பேஸ் பண்ணி தான் வரது புதுசா பழைசான்றது தெரிய வரும். நான் ஒரு ரிவிஷன் நம்பர் வச்சிருக்கிறேன், வரதும் அதே ரிவிஷன் நம்பர்னா நான் என்ன பண்ண மாட்டேன், அவன் கொடுக்கறத திருப்பி இன்னொரு முறை காப்பி பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா அவங்க கொடுக்கறது என்கிட்ட ஏற்கனவே இருக்கு. ஒருவேளை என்னுடையது அதிகமாகவும் வருகிறது குறைவாகவும் இருந்தா அப்பயும் நான் என்ன பண்ண மாட்டேன், அவன் கொடுக்கறத எடுத்துக்க மாட்டேன். அதுக்கு பதிலா நான் அவனுக்கு என்னுடைய டேட்டா பேஸ அனுப்பி வைப்பேன். வருகிறது அதிகமா இருந்தால் நான் என்ன செய்வேன், எனது அழைச்சிட்டு சுத்தமா வருகிறதை காப்பி செய்து போயிடுவேன். இப்படிதான் VTP வேலை செய்யுது. இந்த VTPல டிஃபால்ட் மோடு பார்த்தீங்கன்னா சர்வர்னு இருக்குது. எல்லா சுவிட்ச்லையும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா மோடு வந்து சர்வர்னு இருக்கு. அதுதான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கிளைண்ட்னா என்ன, சர்வருக்கும் கிளைண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், டிரான்ஸ்பரண்ட்னா என்ன, அதுக்கும் இதுக்கும் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசன்றதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். ஓகே சார்.